அப்போ அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா அவரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் நற்செய்தி ஊழியம் செய்யணும், அதுக்கப்புறம் பேய்களை துரத்துதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாருன்னா அவரோடு இருக்கணும். இறை ஊழியன் என்பவர்கள் ஆணுடைய பாத்தில் உட்காந்து அமர்ந்து அவரோடு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், நேரம் செலவிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியம் 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 என்று ஆணுடைய பாத்திரம் நேரம் செலவிடாமல் இருந்தோம் அப்படின்னா அது கடைசியில் பல பிரச்சனைகள் உண்டாக்கிடும், மனசோர்வுகளுக்கு உண்டாகிவிடும். இப்படி தான் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் பல தேசங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றினவர், நம்மை போல ஒரு பொதுநிலையினர். அவர் ஊழியம் 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 சொல்லிட்டு நல்லா நிறைய ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவர் ஃபேமிலியை கவனிக்காமல் விட்டார், ஃபேமிலிக்குன்னு நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை, கவனிக்காமல் விட்டார். கடைசியில் அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. என்னால் வாழ முடியாது, இவர் ஊழியம் ஊழியன்ட்டு போயிட்டுருக்காரு, எங்கள் வீட்டில் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, என் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் அந்த ஊழியர் ரியலைஸ் பண்ணார், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த ஊழியத்தையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் போய் மனைவியோட ஒப்புரவாகி மறுபடியும் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து மறுபடியும் கட்டி எழுப்புனாங்க. அப்போ ஆண்டர் வந்து ஒரு ஆர்டர் வச்சுருப்பார், அந்த ஆர்டரை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு அவரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஊழியம், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா காரியங்களும். அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு ஆர்டர் வச்சுருப்பார் ஆண்டவர். ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு நம்ம முதலிடம் தரணும், அதுக்கப்புறம் கணவன் மனைவி அவங்க உடம்பு அவங்களுடைய உறவு, அது அவங்க ஃபஸ்ட்டு பிள்ளைகள் அப்படிங்கிற உறவு, அது ரெண்டாவது சர்க்கிள். மூன்றாவது சர்க்கிளில் தான் கணவனுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், மனைவியுடைய பேரண்ட்ஸ் உறவுகள் எல்லாமே வரணும். ஏன் குடும்பங்களில் பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது வட்டத்தில் இருக்க வேண்டிய அந்த உறவுகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொண்டு வர வேண்டியது. கடவுளை விட உறவுகளை நேசிக்கிறது, இல்லாட்டி செகண்டுக்கு கொண்டு வருது. கணவனை விட மனைவியை விட என்ன பண்ணுறது, வெளியில் உள்ளவங்களை சொல்கிறவங்க உறவுகள் சொல்கிறத கேட்குறது, அந்த மாதிரி போகும்போது பல பிரச்சனைகள் உண்டாகும். ஆண்டவர் தெளிவாக 2 பேருக்குமே சொல்லியிருக்காரு, ஆணுக்கு தனியாக சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்காரு. தொடக்க 2:24 ஆண்களுக்கு சொல்கிறார், உன் தாய் தந்தையை விட்டுவிட்டு உன் மனைவியோடு நீ இணைந்திருப்பாயாக, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். அப்போ என்ன உனக்கு மனைவி ஆண்டர் கொடுத்துருக்காருன்னா நீ கடவுளுக்கு ஃபஸ்ட்டு இடம் கடவுளுக்கு, அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள். இதுதான் ஆண்டர் வகுத்த ஒரு நியதி, அவர் ஆர்டர் வச்சிருக்கார், இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு சொல்கிறார், திருப்பாடல் 45:10, கேளாய் மகளே காது கொடுத்து கேள், உன்னுடைய பிறந்தகம் மறந்துவிடு, உன்னுடைய இனத்தாரை மறந்துவிடு என்று ஆண்டர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்காக பேரண்ட்ஸை மறந்துடுறது அப்படி கிடையாது அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ கடவுளுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு கடவுள், அதுக்கப்புறம் கணவன் பிள்ளைகள் குடும்பம், அதுக்கப்புறம் தான் மூன்றாவது தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் உறவுகளாகட்டும். அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். 2 பேருக்குமே ஆர்டர் பாருங்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அங்கே சொல்கிறாரு, ஆண்களுக்கு சொல்கிறாரு, உன் தாய் தந்தையை விட்டு விட்டு நான் காட்டக்கூடிய உன்னுடைய மனைவியோடு என்ன பண்ண இணைஞ்சுன்னு சொல்கிறாரு. இங்கே பெண்களுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பிறந்தகம் மறந்து விடு, உன்னுடைய இனத்தாரை மறந்து விடு, நீ இங்கே புகுந்த வீட்டுக்கு வந்துட்ட, இங்கே நீ இம்பார்ட்டன்ட் கொடு, இங்கே நீ ப்ரையாரிட்டி கொடு அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே ஆலோசனை சொல்லியிருக்காரு. இப்படி அந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணால் தான் அந்த குடும்பங்களில் அமைதி சமாதானம் வரும். இங்கே ஆர்டர் எப்போ மாறுதோ அப்போ என்ன பிரச்சனை மேலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனைவி ஒரு ஊழியர்கிட்ட போய் ஜெபிக்க போய் அழுதுட்டு ஜெபிக்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் நான் எதை கேட்டாலும் என் அம்மாட்ட கேட்டு வாங்கித்தரேன், என் அம்மாட்ட கேட்டு வாங்கித்தரேன்னு சொல்லி எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டுறாங்க, என்னை அன்பு காட்ட மாட்டுறாங்க, எது எடுத்தாலும் அம்மாட்ட கேட்டு வாங்கித்தரேன், ஒரு எனக்கு கொஞ்சம் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சோப்பு அந்த மெடிக்கலில் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு தான், அந்த கேட்டால் கூட இல்லை எங்கள் அம்மாட்ட கேட்டு அவங்க சொன்னால் வாங்கி தரேன், எது எடுத்தாலும் இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த ஊழியர் அந்த கணவரை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா நீ கல்யாணம் பண்ணனே, அது கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல, உன்னை நம்பி வந்திருக்காங்க, நீ ஏன் அவங்கள வந்து இப்படி கண்ணீர் வடிக்க வைக்கிற, அவன் கேட்டதை வாங்கி தர வேண்டியது, இதுக்கெல்லாம் போய் அம்மாட்ட கேட்கணுமா, ஒரு பூ வாங்கினா அம்மாட்ட கேட்கணுமா, எதுக்கு எடுத்தாலும் அம்மாட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி தான் ஒரு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, கணவன் என்னதான் வாங்கி கொடுத்தாலும் மனைவி திருப்தியே அடையிறதில்லை, எதெடுத்தாலும்
என் அப்பா வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை, அவர் சூப்பராக வாங்கி தருவாரு, அப்படி வாங்கி தருவார், அந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டின்னு சொல்லி எல்லாமே எப்போ பார்த்தாலும் அந்த பிறந்த வீட்டை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு நாள் அந்த வீட்டுக்காரர் சரிவா அவங்க அப்பாட்டே போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க அப்பாட்டே கேட்குறாரு, நீங்கள் என்னதான் வாங்கி தந்தீங்க மாமா? நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் திருப்தியே அடைய மாட்டுறாங்க, என் அப்பாவை போல் வாங்கி தர மாட்டுறது யாருமே இல்லைன்னு சொல்லி உங்களை தான் மெச்சி மெச்சி பேசுகிறாங்க, என்ன தான் வாங்கி தந்தீங்க சொல்லுங்கள், நானும் என்ன பண்ணுறேன் அப்படி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பாருங்கள், அந்த ஆர்டர் மாறும்போது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் ஊழியத்துலேயும் ஃபஸ்ட்டு அவரோடு இருக்கணும், அதுதான் தம்மோடு இருக்கவும், அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் நற்செய்தி பறைசாற்றணும். அவரோடு இருந்தால் தான் அவர் சொல்லுவார் என்ன செய்யணும், எந்த இடத்துக்கு போகணும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே, நம்ம எங்கே போகணும், என்ன சொல்லணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தான் நமக்கு கிடைக்கும். என் திருமுன் அவர்கள் வந்து நின்றிருந்தால் நான் அவர்களுக்கு என் வார்த்தையை கொடுத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அவருடைய திருமணம் அவருடைய பாதத்தில் அமராமல் ஊழியம் என்று போகும்போது நம்ம ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாது. அப்போ ஏசப்பா பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக காலையில் ஃபஸ்ட்டு தலைமையாக மலைக்கு போயிடுவார். போய் என்ன பண்ணுவார், இறை தந்தைகிட்ட பேசுவார். அப்பா நான் இன்னைக்கு எங்கேப்பா நான் போகணும், யாரை சந்திக்கணும், எந்த ஊருக்கு போகணும், யாரை தொட்டு சுகமாக்கணும், என்ன போதிக்கணும், இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார். அதெல்லாம் தந்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அதன்படி ஃபுல்லாக என்ன பண்ணுவார், பகல் பூரா அந்த ஊழியத்தை செய்வார். மறுபடியும் சாயந்தரம் வந்து நன்றி செலுத்த தனியாக வருவார். மத்தேயு 14:23 நாம் படிக்கிறோம், தனிமையில் இறைவனிடம் வேண்டுவதற்காக மலைக்கு சென்றார். இதுதான் ஏசப்பா அவர் ஊழியம் செஞ்ச லைஃப் ஸ்டைல். அப்பாட்ட கேட்டு 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 பண்ணக்கூடிய காரியங்கள். அவர் எஜமான், நம்மெல்லாம் பணியாளர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன விரும்புகிறார் என்று அவர்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று முக்கியமாக ஏசப்பாவுடைய ஊழியத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்தும பாரத்தோடு அவர் ஊழியம் செஞ்சார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருபோதும் நம்ம ஊழியம் செய்யும்போது பேருக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு சுய லாபத்துக்காகவோ ஆதாயத்துக்காக நம்ம பண்ணவே கூடாது. மாறாக இறைவனுடைய ஆட்சி கட்டி எழுப்பப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயமாகணும், ஆண்டுடைய நாமத்துக்கு மாட்சி உண்டாகணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பேருக்காகவோ பணத்துக்காகவோ புகழுக்காகவோ மனிதர்கள் பார்ப்பதற்காகவோ நாம் ஊழியம் செய்யவே கூடாது. அதான் ஒரு ஊழியர் இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னென்னா, சர்ச்சில் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவார். ஆனால் எப்படி பண்ணுவார்னா, அந்த குருவானவர் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவாராம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் மனிதர்களை பிரியப்படுத்துதல் அப்படிங்கிறது. அவங்க வரும்போது மட்டும் அவங்க பார்வையில் என்ன பண்ணணும், நம்ம நல்லா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய காரியங்கள் அது கிடையாது. நம்ம பண்ணுறதெல்லாம் ஆண்டுக்காக நம்ம பண்ணுறோம். உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆணுடைய மாட்சிக்காகவே நீங்கள் செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 நம்ம படிக்கிறோம். அப்போ மனிதர்களை நம்ம பிரியப்படுத்தக்கூடாது. வி ஹாவ் டு ப்ளீஸ் காட். கடவுளை நம்ம பிரியப்படுத்தணும். அப்போ ஏசப்பா வந்து மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார். மத்தேயு 22:16 நம்ம படிக்கிறோம். அவர் எப்படி ஊழியம் செஞ்சார். அவர் உண்மை உள்ளவர், யாரை பற்றியும் யாருக்கும் பயப்படாமல் உண்மை நெருக்கி ஏற்ப போதித்தவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். அவர் போதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக போதிக்க மாட்டார். இவங்களுக்கு இது பிடிக்கும், ஒருவேளை இவங்களுக்கு ஆசீர்வாத போதனை பிடிக்குன்னா ஆசீர்வாதத்தை பற்றி அப்படி போதிக்க மாட்டார். இன்னைக்கு என் அப்பா இதை தான் சொல்லியிருக்காரு, அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தான் என்ன பண்ணுவார், போதிப்பார். உதாரணமாக யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 6ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏசப்பாவை பின்பற்றி நிறைய கூட்டம் வருவாங்க. அவர் செய்த அற்புத அதிசயத்தை பார்த்தோன்னே நிறைய மக்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவாங்க. அப்படியே போக போக ஏசப்பா அந்த திவ்ய நற்கரனை பற்றி சொல்லுவார். என்னுடைய சதையை உண்டு ரத்தத்தை பருகினால் அன்றி அவங்களுக்கு நிலைவாழ்வு இராதுன்னு சொல்லி சொன்ன உடனே மக்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இவருடைய போதனை ரொம்ப கடினமாக இருக்குதே, இதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவரை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. ஏசப்பா விட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க.
அந்த சமயத்தில் மனிதரை பிரியப்படுத்துவராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க பின்னாடி போய் இல்லை இல்லை நான் போதனையில் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், நான் கடினமாக போதிக்க மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காதில் தேன் பாயிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படி நான் போதிக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணல, அவர் வந்து கெஞ்சலை, மறுபடியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சரி போறீங்களா போய்க்கின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பேதுரு பார்த்து கேட்பார், நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போக மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் பேதுரு சொல்வார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது. அப்போ அதில் பாருங்க, ஏசப்பா அதை கற்றுக்கிற பாடம் என்னன்னா, அவர் போதிக்கும் போது பாருங்க, இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவர் இது பண்ணவே இல்லை. என் அப்பா எதான் சொல்ல சொன்னார் அதைத்தான் நான் சொல்லுவேன். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும் என்று சொல்கின்றபடி பைபிளில் பல இடங்கள்ல இந்த வசனம் வரும். கேட்க செவியுள்ளோர் திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கூறுவதை கேட்கட்டும், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருப்பாங்க. அது என்ன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்? நம்ம எல்லாருக்குமே காது இருக்குது, ஆனாலும் ஏன் ஆண்டவர் அதை சொல்லியிருக்காரு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்னா, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு இதை ஏற்றுக்கொள்ள மனம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா இல்லை. யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் அவருடைய போதனையில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சொல்றார். 2 வகையான போதனை பற்றி திமோத்தியில் சொல்லப்பட்டிருக்கும். 2 திமோத்தி 4:3 பார்க்கும்போது, ஒன்று செவித்தினவு கொண்டவர்களாய் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப போதர்கள் என்ன பண்ணுவாங்க, திரட்டி கொள்வார்கள். அவங்களுக்கு அந்த கண்டிப்பான உபதேசமோ இல்லை நிலைவாழ்வுக்கு போகணும்னா இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற போதனை நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, செவித்தினவு கொண்டவர்களாய் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆசீர்வாதமான போதனையா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிலைவாழ்வு போனால் இப்படித்தான் நம்ம வாழ்ந்தாகணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா இப்படித்தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுதான் நலந்தரும் போதனை. அப்போ நலந்தரும் போதனையை மக்கள் தாங்க மாட்டார்கள், நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் செவித்தினவு கொண்டவர்களாய் தங்களது விருப்பத்துக்கு ஏற்ப தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிப்பட்ட போதனை நாடி என்ன பண்ணுவாங்க, மக்கள் செல்வார்கள் என்று அதில் பவுலியார் வந்து சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் ஏசப்பாவுடைய போதனைலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வெட்டு 1 துண்டு 2 அப்படி தான் பேசியிருப்பார். அவருடைய போதனை நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு லூக்கா 13:3 சொல்வார், 3 மற்றும் 5, மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள், அழிவை பற்றி பேசுகிறார். அதே மாதிரி நரகத்தை குறித்து ஏசப்பா பல இடங்களில் எச்சரித்து பேசினார். அவருடைய போதனை நல்லா கவனிச்சு மற்ற எல்லாரையும் விட ஏசப்பா தான் பல முறை நரகத்தை குறித்து எச்சரித்து பேசுவார். அப்போ கடவுளுடைய இரக்கத்தை பற்றியும் பேசணும், அதே சமயம் அவருடைய நீதியை பற்றி நம்ம பேசணும். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர், அவருடைய இன்னொரு பக்கம் அவர் நீதியின் அரசர், அவருடைய நீதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் ஏசப்பாவுடைய போதனை நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் அன்பு இரக்கம் தாட்சி இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அதே சமயம் மறுபக்கத்தையும் சொல்லுவார். நரகத்தை குறித்து பல இடங்களில் சொல்லியிருக்கார். மத்தேயு 10:28 நாம் படிக்கிறோம், உடலை மட்டும் கொள்பவருக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள், மாறாக உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள். யாருக்கு பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம எந்த மனிதரை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை, பேய் பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை. யாருக்கு தான் நம்ம பயப்படணும், ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும். ஏனென்றால் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நரகத்தில் உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவர், அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். அப்போ ஏசப்பாவுடைய போதனையில் பாருங்களேன், கண்டிப்பான போதனை போதிச்சிருக்கார். அப்போ அந்த போதனை நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழி செஞ்சப்ப அவர் கடைபிடிச்சு போதிச்சார். அவர் எவற்றையெல்லாம் சொல்கிறாரோ அவர் போதிச்சாரோ அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சு போதிச்சார். அதனால தான் அவருடைய போதனையில் ஒரு வல்லமை இருந்தது. மத்தேயு 7 கடைசியில் படிக்கிறோம், மக்கள் எல்லாம் அவருடைய போதனை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதிகாரத்தோடு போதிச்சார், அத்தாரிட்டியோடு போதிச்சார். ஏன்னா அவர் எல்லாம் தன் வாழ்க்கையில் கடைபிடிச்சு போதிச்சதுனால ஒரு தைரியம் பேசுகிறாரு. ஆனால் பரிசேயர் மறைஞர் பாருங்க, அவருடைய போதனையில் அந்த அத்தாரிட்டி இல்லை, அந்த அதிகாரத்தோடு பேச முடியல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச், ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச். நீ ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்பாக நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம என்ன தான் போய் ப்ரீச் பண்ணோம் அப்படின்னா அது பயனற்றது.
அது எப்படின்னா, இந்த இறை வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் நான் என் வாழ்க்கையில கடைபிடிக்காம வந்து போதிச்சேன்னா, கேட்கக்கூடிய மக்கள் அவங்க கடைபிடிக்கலை என்றால் அவங்களையும் குத்தும். நான் கடைபிடிக்காம இருந்தேன் அப்படின்னா அந்த வார்த்தை என்னையும் குத்தும். ஆவியானவர் உணர்த்துவார், நீயே அந்த கட்டளை கடைபிடிக்கலையே, நீ எப்படி போதிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், உணர்த்துவார். அதான் இந்த இறை வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அங்கிட்டு வெட்டும் இங்கிட்டு வெட்டும், கேட்கிறவங்களே வெட்டும் அந்த வார்த்தை அவங்க கீழ்ப்படியவில்லை என்றால். போதிக்கிறவங்க அவங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போதிச்சாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தையும் குத்தும். அதுதான் இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாயினும் கூர்மையானது. இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் வீடு சந்தி பண்ணிக்கு நான் போயிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பிரச்சனைனால அம்மாட்ட கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். ரொம்ப ஹார்ஸாக அவங்கள்ட்ட திட்டி பேசிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போகிறத கொஞ்சம் அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. நான் போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி தாய் தந்தையை கனம் பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள மகிழ்விக்கணும், அவங்களுக்கு பிரியமாக இருக்கணும், இப்படிலாம் போய் மற்றவங்கள்ட்ட போய் ஞாயிற்றுக்கிழமை வீடு சந்தி பணியில் வீடு வீடாக போய் சொல்கிறேன்னு வச்சுங்க, நானே அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். அந்த குற்றம் எனக்கு வாட்டி வந்துச்சுது. அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டு, ஆண்டவரே மற்றவங்களுக்கு நான் போதிக்கிறேன், நானே என்னால் கடைபிடிக்கலையே, நான் எப்படி போய் போதிக்கிறது, முதல்ல நான் என்ன பண்ணணும், நான் அதை வாழ்வாக்கணும் ஆண்டேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு போகாமல் நான் வீட்டிலே இருந்து அதில் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மனசில் ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் போய் மறுபடியும் பணியை செய்ய முடிஞ்சது. ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். இதே மாதிரி தான் ஒரு தடவை ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, அதுக்கு வந்து போயிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மனைவிட்ட ஏதோ கோவத்தில் சண்டை போட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக மெசேஜ் கொடுக்க போகணும், ஸ்டேஜுக்கு ஏற போகணும். ஆனால் மனசில் ஒரே குற்ற உணர்வு, ஐயோ வீட்டில் மனைவியை திட்டிட்டு வந்துட்டோமே, ஒப்புரவாகணுமேன்னு சொல்லி இப்படி ஒப்புரவாகாமல் எப்படி போய் ஸ்டேஜில் போய் நிற்கிறது, எப்படி அவனுடைய வார்த்தையை போதிக்கிறது, மனசில் அப்படியே போட்டு படப்படன்னு நினைச்சிட்ருக்கு. அன்றே உங்களுடைய பிரச்சனை இல்லைன்னா பேசாமல் நிப்பாட்டிடுங்கப்பா, வேணாம் ஆண்டவரே, அடுத்த மீட்டிங் கூட பேசிக்கிறேன், நான் ஒப்புரவாகணும்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக நான் ஸ்டேஜில் ஏறதுக்கு முன்னாடி மனைவியும் ப்ரேயர் மீட்டிங் வந்தாங்க. உடனே போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜில் ஏறினேன். அப்புறம் தான் ஒரு மன தைரியமே வந்துச்சு இறைவார்த்தையை எடுத்துரைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனசு அப்படியே போட்டு இப்படி சண்டை போட்டோமே, கோமா பேசிட்டோமே, ஒப்புரவாகலையே அப்படின்னு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒப்புரவாகாமல் போய் நம்ம ஸ்டேஜில் போய் என்ன பேசினாலும் அதை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சரியாக இருக்கணும், யார்கிட்ட ஒப்புரவாகணும், யார்கிட்ட சமாதானமாகணும். ஏன்னா இதைத்தான் நம்ம அதிகமாக சொல்கிறோம், போதிக்கும்போது சமாதானமாக இருக்கணும், ஒப்புரவாகணும், சண்டை போடக்கூடாது. நம்ம போதிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும். அதுதான், அப்படிப்பட்டவங்க தான் விண்ணரசில் பெரியவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 5:19 இந்த சிறு கட்டளையை யாரும் புறக்கணிக்காமல் அதை கடைபிடிச்சு போதிக்கிறாங்களோ அவர்கள் விண்ணரசில் மிக பெரியவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் ரொம்ப பெரியவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 18:3 படிக்கிறோம், இந்த சிறு குழந்தையை போல தம்மை தாழ்த்தி கொள்கின்றவர்கள் விண்ணரசில் பெரியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏசப்பா கடைசியா பின்னேற்றம் அடைவதற்கு முன்பாக சொன்ன காரியம் மார்க்ல என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆனால் மத்தேயுல ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார், மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கூறியவற்றை கடைபிடிக்கும்படி போதியுங்கள். அதுதான் முக்கியம். ஆக்சுவலாக மத்தேயு 28:19 நம்ம படிக்கிறோம். நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ, என்னென்ன கட்டளைகள் கொடுத்தனோ அதையெல்லாம் அவங்களும் கடைபிடிக்கும்படி நீங்கள் போதிக்கணும். அப்படின்னா எடுத்தோம்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை சொல்லி போதிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் அங்கே கிளியராக சொல்கிறாரு. நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தேனோ அதெல்லாம் அவங்க கடைபிடிக்கும்படி நீ என்ன பண்ணுங்க, போதிங்க. எப்படி போதிக்கணும்னு சொல்லி அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத சொல்ல விட அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அந்த நிபந்தனை நம்ம நிறைவேற்றணும். அதை நீங்கள்
அதை நீங்கள் ப்ரீச்சிங்கில் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைய நாளில் அந்த ஏசப்பாவை போல நாம்